ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். லாஸ்ட் 2 நாளா வால் ஸ்ட்ரீட்ல ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ரேலி கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்ல இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வருமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்ல இருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் இன்னைக்கு வரப்போகுது. அது நெட்ஃபிளிக்ஸோட ஏர்னிங்ஸ், யுனைடெட் ஹெல்த்தோட ரிசல்ட், சிப் ஸ்டாக்ஸ் செல் ஆஃப் வருமா வராதா, இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கான மார்க்கெட் மூவ் பண்ண போகுது நமக்கு. ஸோ இதோட முழு அப்டேட்டையும் நம்ம இப்ப சிம்பிளா பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்குமே மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் காஷியஸ் மோட்ல தான் இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல டெக்னாலஜி ஷேர்ஸ் ப்ரெஷர்ல தான் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்லயே ஸ்லைட்டா வீக்கா தான் ஓப்பனிங் சிக்னல் கொடுக்குது. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. நாஸ்டாக்கும் நெகட்டிவ் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ இந்த நாஸ்டாக் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கான சிப்போட ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எக்கனாமிக் டேட்டாக்காகவும் ஏர்னிங்ஸ்க்காகவும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் மிடில் ஈஸ்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் வால் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு முக்கியமான ரிஸ்கா தான் இருக்கு. ஆயில் பிரைஸ் இன்னும் எலிவேட்டட் லெவல்ல தான் இருக்கு. உங்களுக்கு கமாடிட்டி பாத்தீங்க அப்படின்னா, கமாடிட்டில பென்ட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு பெரிய லெவல்ல பாசிட்டிவா ஏறிட்டு இருந்தது. குரூட் ஆயிலும் உங்களுக்கு ஒரு பெரிய இதுலதான் இருக்கு. இன்னும் பெரிய ஃபால் வரல உங்களுக்கு. ஸோ ஆயில் பிரைஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்ஃபிளேஷன் ப்ரெஷர் திருப்பியும் வரலாம். ஃபெட்டோட ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏர்லைன் ஸ்டாக்குக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஃபேஸ் பண்றாங்க. எனர்ஜி ஸ்டாக்குக்கு மட்டும்தான் இது பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கான ஈவெண்ட்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் ரிப்போர்ட் வரப்போகுது. அதே மாதிரி இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் வரப்போகுது. இந்த 2 டேட்டா யூஎஸோட கன்சியூமர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத காட்டும். ஸ்ட்ராங் டேட்டா எக்கனாமிக் பாசிட்டிவா இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் திருப்பி பத்தின டிஸ்கஷன் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகலாம் உங்களுக்கு. ஸோ நேத்தி பிபிஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்த்தது 6.2 ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்தாங்க. பட் ஆனா ஆக்சுவல் கம்மியாயிருக்கு. அதனால மார்க்கெட் ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவ் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்ன ரிப்போர்ட் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஏர்லைன்ஸ், யுனைடெட் ஹெல்த், அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தராங்க. இந்த ரிசல்ட் மட்டும் இல்ல இன்னைக்கு. இது இன்னைக்கான ரிசல்ட்டை மட்டும் பாதிக்கப்படல. நாளைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் இந்த ரிசல்ட் பாதிக்கும். ஸோ இன்னைக்கான பிக்கெஸ்ட் வீக்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமிகண்டக்டர் செக்டார் தான். ஸோ செமிகண்டக்டர் செக்டார்ல டிஎஸ்எம்சி அப்படிங்கிற ஸ்டாக். ஸோ டிஎஸ்எம்சிங்கிற ஸ்டாக் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கல உங்களுக்கு. டிஎஸ்எம்சி ஸ்டாக் உங்களுக்கு அதோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ப்ரீ மார்க்கெட்ல ஸ்டாக் இன்னும் கீழே தான் இருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்ன் டிஜிட்டல், சீகேட், இந்த மாதிரி மெமரி சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமும் வீக்கா தான் இருக்கு. இதுக்கான காரணம் இன்வெஸ்டர்ஸ் ஏஐல ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல அப்படிங்கறதுனால கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச்லயே இருக்காங்க. ப்ரூஃப் கிடைச்சோன்னே ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் அகைன் அப்சைட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கான பிக்கஸ்ட் ரிஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல் சேல்ஸ் எதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாது. ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவும் சர்ப்ரைஸ் கொடுக்காம இருக்கணும். அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் ஏர்னிங்ஸ், இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி 2 நாளா ப்ராஃபிட் புக்கிங் ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னைக்கு மேபி ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டா உங்களுக்கு இமீடியட் டார்கெட்டா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ்க்கு 52,830 அப்படிங்கிறது தான் இமீடியட் டார்கெட்டா இருக்கும். இதை தாண்டி தான் அடுத்த டார்கெட்டானா உங்களுக்கு இந்த லெவலுக்கு போகும் அது. ஸோ தட் மீன்ஸ் 53,000க்கு போக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்
எஸ்பி S&P 500 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸும் சைட்வேஸ்ல இதுதான் நடக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது நல்ல ப்ராஃபிட்டான நியூஸஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இமீடியட் டார்கெட்டா உங்களுக்கு வந்து இந்த லைன் இருக்கும். 17,590 அப்படிங்கிற டார்கெட் வந்து இருக்கும். S&P 500க்கு அப் சைடு. அதே மாதிரி டவுன் சைட் பண்ணோம்னா இந்த சப்போர்ட் லைன் தான் உங்களுக்கு வந்து இதுக்கான டார்கெட்டா இருக்கும். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 29,600ல இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 29,195 அப்படிங்கிற டார்கெட் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வால் ஸ்ட்ரீட் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து 2 நாள் ரேலிக்கு அப்புறம் இப்போ லைட்டா ஒரு பாஸ் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரீட்டைல் சேல்ஸும் ஜாப்லெஸ் கிளைம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் எல்லாமும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆயில் பிரைஸ் வந்து எலிவேட்டடாவே போய்கிட்டு இருக்கிறதுனால மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த மார்க்கெட் நியூஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு லைன்ல சொல்லணும்னா புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து இன்னும் பிரேக் ஆகல. ஆனா மார்க்கெட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் எல்லாம் எப்படி வருதுங்கிற பார்த்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் நியூஸ், யூஎஸ் மார்க்கெட்டை பத்தின நியூஸஸ் எல்லாம் தமிழ்ல வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.